ஓம் நமச்சிவாய. பல்வேறு ஆலயங்களிலே இந்த தேர் உற்சவங்கள் நடைபெறும். இந்த ரதோற்சவம் என்கிற பொழுது இறைவனுடைய ஐந்தொழில்களிலே அழித்தல் என்கின்ற சம்ஹார உற்சவத்தை குறிப்பது இந்த தேர் திருவிழா. இந்த தேரானது அதனுடைய அமைப்பை 5 வகைப்படுத்தலாம். தேரினுடைய வடிவங்கள் எண்கோண வடிவமாக அமைத்து கொள்வார்கள். அதற்கு திராவிடம் என்று பெயர். சதுர வடிவத்திலே அமைகின்ற தேர் நாகரம் என்று பெயர். சில இடங்களிலே வட்ட வடிவத்திலே தேர் இருக்கும், அது வேச்சரம் என்ற பெயர். அறுகோண வடிவத்திலே இருக்கின்ற தேர் அறுகோணங்களாக அது அந்திரம் என்று அதற்கு பெயர். குதிரை லாடம் போன்ற வடிவிலே அமைக்கப்படுகின்ற இந்த ரதமானது கஜப்பிருஷ்டம் என்று இந்த 5 வகையிலே தேரை அமைத்து கொள்வார்கள். பொதுவாக இந்த தேர் செய்வதற்கு மருத மரம், இலுப்பை மரம், வேப்ப மரம், அதே போல் பலாமரம், மஞ்சவுணா போன்றவை எல்லாம் மிகவும் முக்கியமானதாக. தற்போது இப்போ உள்ள காலங்களிலே இந்த மகோகனி என்கின்ற மரத்தையும் சேர்த்துக்கொள்வார்கள். இவ்வாறு இந்த பூவுலகத்தின் வடிவத்திலேயே இந்த தேரை அமைக்கின்ற சிறப்பு. அதனுடைய சிற்பக்கலை அறிந்த சிற்பாச்சாரியார்கள் அவ்வாறு அந்த தேரை சிறப்பான முறையில் அமைத்து கொள்வார்கள். கீழிருந்து ஒடுங்கி வந்து அகன்று மேலே ஒடுங்கி சென்று வருகின்ற வகையிலே அமைத்திருப்பார்கள். இவ்வாறான இந்த ரதோற்சவத்திலே சகல அடியவர்கள் கலந்து இறையருளை பெற்ற மண்ணில் நல்லவன் நம்பாள சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்கிறோம். வணக்கம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.